இன்றைய புனித மே 5 புனித காடேஹார்ட் கில்டஸ்ஹைம் ஆயர். பிறப்பு 960 ரைகர்ஸ்டோர்ஃப், ஜெர்மனி. இறப்பு மே 5 1038 ஹில்டஸ்ஹைம், ஜெர்மனி. புனிதர் பட்டம் 1131. திருத்தந்தை இரண்டாம் இன்னசென்ட் ஹில்டஸ்ஹைம் நகரின் பாதுகாவலர். காடேஹார்ட் ஒரு ஏழை விவசாயியின் மகனாக பிறந்தார். இவர் ஒரு சிறு பிள்ளையாக இருக்கும்போதே இவரின் தந்தை தன் நிலத்தை பெனடிக்ட் சபையை சார்ந்த குருக்களுக்கு தானமாக தந்தார். இச்சபையை சார்ந்தவர்களும் அந்நிலத்தில் ஒரு துறவற இல்லம் கட்டினர். நாளடைவில் சிறுவன் காடேஹார்ட் பள்ளி செல்லும் பருவத்தை அடைந்ததால் குருக்களாலேயே பள்ளிக்கு அழைத்து செல்லப்பட்டான். அறிவிலும் ஞானத்திலும் மிகச் சிறந்தவனாக இருந்தான். கல்வியை முடித்துவிட்டு துறவிகளின் மடத்திலேயே சிறு சிறு உதவிகளை செய்து கொடுத்து அவர்களுடனே தங்கினார். அப்போது துறவிகளோடு சேர்ந்து பாடல்கள் பாடுவதிலும் திருப்பலியில் பங்கேற்றார். துறவற குழுக்களின் வாழ்க்கை இவருக்கு பிடித்துவிடவே தானும் குருவாக வேண்டும் என்று ஆசை கொண்டு 990ஆம் ஆண்டு தனது துறவற வார்த்தைப்பாடுகளை பெற்று குருவானார். இவர் குருவான பிறகு ஜெர்மனியில் உள்ள ஹில்டஸ்ஹாம் என்ற ஊருக்கு மறைபரப்பு பணிக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். அப்போது ஜெர்மனியை ஆட்சி செய்த அரசர் 2ஆம் ஹென்றி அவர்களால் 1022ஆம் ஆண்டு நவம்பர் 30ஆம் நாள் ஹில்டஸ்ஹைமிற்கு ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் ஆயரான பிறகு ஜெர்மனி முழுவதும் 30 புதிய ஆலயங்களையும் ஒரு சில பெரிய தேவாலயங்களை பழுது பார்த்து திருத்தியமைக்கும் பணியையும் பல பள்ளிகளையும் கட்டினார். பின்னர் குளுனி என்ற சபையை நிறுவினார். அதன் பிறகு பிரான்ஸ் நாட்டிலும் திருச்சபை தொடங்கினார். ஆயர் காடேஹார்ட் மக்களிடம் காட்டிய அன்பிற்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. ஹங்கேரி, ஹாலந்து, போலந்து, சுவிட்சர்லாந்து என பல்வேறு நாடுகளுக்கு சென்று மறைபரப்பு பணியை செய்து இறைவன் பால் மக்களை ஈர்த்தார். ஏராளமான மக்களின் வாழ்வில் ஒளியேற்றினார். எப்போதும் புன்முறுவலுடன் பணி செய்து மக்களின் நண்பனாகவும் இறைவனின் சீடனாகவும் இறுதி வரை வாழ்ந்தார். இவர் இறக்கும் வரை இறைவனின் பணியை இடைவிடாமல் ஆர்வமாக ஆற்றினார். இவர் இறந்த பின் இவரது உடல் ஹில்டஸ்ஹைமில் உள்ள பெரிய தேவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. ஜெபம். நல்ல ஆயனாம் இறைவா, இறக்கும் வரை மக்களுக்கு உதவி செய்து ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை கண்ட காடேஹார்டை போல இறைவன் இன்றைய உலகில் வாழும் உமது இறை ஊழியர்களுக்கு பணிபுரிய அருள் தாரும். ஆமென்.